நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வன்னியர் சங்க மகளிர் பெருவிழாவையொட்டி கலை நிகழ்ச்சிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி. தந்தன்னதினம் 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 தானன்னா 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 தந்தன்னதினம் 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 தானன்னா. நன்றி. அழகிய நடனம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக தமிழகம் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க கேட்கலாம். செல்லப்பா வணக்கம். விழா தொடங்கி கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து வேறு என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கிறது? அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் என்ன? விவரம். வணக்கம் மகிழா. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் தொடங்கி நடைபெற உள்ளது. இன்றும் சற்று நேரத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மேடைக்கு வருவார் எனவும் அவரது மனைவி மற்றும் அவர் மகளுடன் வருவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாடு கடந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பூம்புகாரில் நடைபெறுவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாநாட்டுக்கு பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டும் 20,000க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்போது பங்கேற்றுள்ளனர். ஆண்கள் வெளிப்புறத்தில் அமர்ந்துள்ள நாற்காலியில் அமர்ந்து வருகின்றனர். தற்போது மங்கள இசை, பறை இசை, பரதநாட்டியம் மற்றும் அதுக்கான கலை நிகழ்ச்சிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநாடு ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னா 1300க்கும் மேற்பட்ட போலீசார் தஞ்சாவூர் தரக டிஐஜி தலைமையில போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மற்றும் பாதுகாப்பு பணிக்காக தீயணைப்பு வாகனங்கள், மருத்துவ வசதிகள் போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடிப்படை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பெண்கள் அமர்ந்திருக்கும் நாற்காலிகளிலும் அவரவர்களுக்கும் தண்ணீர் பாட்டில்களும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸின் பேச்சுக்காக தமிழகம் முழுவதும் அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்ப்புடன் உள்ளது. ஏனென்றால் நேற்று அன்புமணி பொதுக்குழு கூட்டம் கூட்டிய நிலையில அங்கு அன்புமணிக்கு ராமதாஸ் அவர்களுக்காக நாற்காலி ஒதுக்கப்பட்டது. தற்போது இங்கு ஒரு நாற்காலி ஒதுக்கப்படுமா, மேலும் அன்புமணியுடன் சமரச பேச்சுவார்த்தை ஈடுபட போவதாக மருத்துவர் பேசுவாரா என்பது குறித்தும் இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருப்பதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள், கட்சி தலைவர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.